புஷியானந்த் ஃபஸ்ட்டு ஏற்காடில் ஒளிஞ்சிருந்தார். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போயிட்டு பீச்சில் போட்டில் எடுத்து இந்த சிங்கம் படத்தில் வர்ற கடத்தல்காரன் மாதிரி ஜானி மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தார். விட்டு ஆஸ்திரேலியா போயிருக்காரு. பாண்டிச்சேரியிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் கடலில் போனார். அதுக்கப்புறம் அஸ்ராக்காருக்கு வந்தோடனே கடல்லேருந்து கரையில் ஏறி ஆந்திராவுக்கு போயிட்டார். ரசாயனம், கத்தி, தள்ளுறது, முட்டி வச்சு தள்ளுறது, எல்லாத்துலேயும் பிளான் பண்ணி செருப்பை தூக்கி வீசுறது, இதில் எல்லாத்துலேயும் பிளான் பண்ணி செந்தில் பாலாஜி இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி விஜய் வந்து கான்குவர் பண்ணுறது. கான்குவர்னால் கைப்பற்றுவதற்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்க 2 கமிஷன்ஸ் அனுப்புகிறாங்க. எல்லா மாநாட்டிலையும் இளவு தான்யா. சாலையில் உளுந்தூர்பேட்டையில் போடும்போது இளவு தான். மதுரையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், கன்னியாகுமரி பையன் செத்தே போயிட்டான். எப்படி வெளியே வராமல் இருந்துச்சு? இவன் போவே இல்லையே, எல்லாம் வெளில வந்துச்சு, செய்திகள்லாம் வந்துச்சு, இவர் கண்டுக்கவே இல்லையே. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் அண்ணன் தாமோதரன் பிரகாஷ் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். வணக்கம். வணக்கம் லோகநாதன் ஐயா, வணக்கம். கரூர் சம்பவம் தெரியும், 41 பேர் இறந்தாங்க. ஒரு 72 மணி நேரத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். திடீர்னு ஒரு வீடியோ காலில் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்காரு. முன்னணி தலைவர்கள்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டேன்றாங்க. டெல்லியில் பேச்சுவார்த்தை நடைபெறுதுன்றாங்க. அமித்ஷா கூப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க. லெட்டர் ஏதோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் பேசுகிறாங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? என்ன நடக்குது விஜயை சுற்றி? விஜய்க்கு கரூரில் நடந்தது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். ஓகே. எந்த அரசியல் கட்சி நடத்துகிறவனோ இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படும்னு நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. அது ஒட்டுமொத்தமாக ஊட்டி மலை பள்ளத்தாக்கில் போன பஸ்ஸு கவுந்த மாதிரி ஃபுல்லாக போய் மாட்டிக்கிட்டு டோட்டலாக கூட இருந்தவங்கெல்லாம் காணாமல் போய் அடிப்பட்டு சீரியஸாக லைஃப் இன்ஜுரியில் ஹாஸ்பிட்டலில் உட்காந்த மாதிரி ஒட்டுமொத்த கட்சியுமே டிப் டு டோ, கரூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கரூர்லேருந்து சென்னை வரைக்கும் கொலாப்ஸ். ஓகே. டோட்டலாக கொலாப்ஸ். விஜயும் கொலாப்ஸ். அடி போய், அதாவது ஒரு பஸ்ஸு போய் நேரடியாக பள்ளத்தாக்கில் 80 அடி பள்ளத்தாக்கில் விழுந்தவுடனே எல்லோரும் செத்து போயிருக்கணும். இதில் புழைச்சிக்கிட்டாங்க. புழைச்சிக்கிட்டால் கூட திரும்பி வர முடியாது. அவங்க கண்டிப்பாக ஐசியூவில் ஒரு 20 நாள் 30 நாள் ஐசியூவில் இருந்து தான் வரணும். ஓட்டுன டிரைவர் அண்ணன் விஜய் அவரும் கொலாப்ஸு மாட்டிக்கிட்டார். அவராலையும் அந்த ஷாக்லேருந்து வெளியில் வரவே முடியல. தமிழக மக்களும், அதாவது அந்த பஸ்ஸில் ஏறி பயணம் பண்ண மக்கள் இல்லையா, ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. பாக்கி அதில் நெரிசலில் சிக்கினவங்க வரும் 41 பேரில் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு 200 பேர் மாட்டியிருப்பாங்க. இருக்கலாம். 20,000 பேரில் 200 பேராவது அதில் அடிப்படாதவனே கிடையாது, ஒருத்தன் கூட கிடையாது. அடிப்படாதவன், மிதிப்படாதவன், நசுங்காதவன், மூச்சு திணறாதவன், கொஞ்சம் சாலிடாக இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. பாக்கி எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. அந்த கட்சியும் அதில் பாதாளத்துக்கு போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு டேமேஜ் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எத்தனையோ கட்சிகள் இருந்திருக்கு. அந்த கட்சிக்கெலாம் இந்த மாதிரி ஒரு அரசியல் டேமேஜ் வந்ததில்லை. அந்த மாதிரி ஒரு டேமேஜில் மாட்டிக்கிட்டாப்புல அதுலேருந்து ரெக்கவரி பாயிண்ட்டுக்கு நேற்றுலேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்காப்புல. ஓகே. இப்போ இந்த டெல்லி விஷயம், டெல்லிக்கு போனாங்க, பேசினாங்க, அமித்ஷா கூப்பிட்டு பேசியிருக்காரு, ஆதவ் போய் ஒழிஞ்சிட்ருக்காரு, புஷி ஆனந்த் ஒழிஞ்சிட்ருக்காருன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் பேசப்படுதில்ல. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நடந்துச்சு? புஷி ஆனந்த் கடலில் போனார். பாண்டிச்சேரியிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் கடலில் போனார். அதுக்கப்புறம் அஸ்ராக்காருக்கு வந்தோடனே கடல்லேருந்து கரையில் ஏறி ஆந்திராவுக்கு போயிட்டார். ஓகே. ஆந்திராவில் இருக்கார். அவரோட லொக்கேஷன்லாம் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி நிர்மல் அப்படியே போடி தேனி வழியாக போடி தேனி அங்கே ஒளிஞ்சிருந்தார். புஷி ஆனந்த் ஃபஸ்ட்டு ஏற்காடில் ஒளிஞ்சிருந்தார். அதுக்கப்புறம்
பாண்டிச்சேரி போயிட்டு பீச்சில் போட்டில் எடுத்து இந்த சிங்கம் படத்தில் வர்ற கடத்தல்காரன் மாதிரி ஜானி மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தார். விட்டு ஆஸ்திரேலியா போயிருப்பார் அவர் நடுக்கடலில். ஆனால் தப்பிச்சு ஆந்திராவுக்கு கடையேறிட்டார். நிர்மல் வந்து அப்படியே தேனி போடி வழியாக கேரளாவுக்கு போயிட்டார். அவங்க லொக்கேஷன்லாம் எடுத்துட்டாங்க இவங்க. ரைட்டா? ஏன் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங் ரோப் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. எதுக்கு? தேவையில்லாமல் ஒரு அரெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இவனை பெரியாள் ஆக்கணுமா விஜயை அப்படின்றது தான். இப்போது விஜயோட ரோல் என்ன அப்படின்றது வந்து அந்த கமிஷன் அருணா ஜெகதீஷ் விஜயோட ரோல் என்ன அப்படின்றது வந்து இப்போ இந்த அருணா ஜெகதீசன் கமிஷன் மூலமாக தான் வெளியில் வரும். அதுக்கு வந்து 1 மந்த் பீரியட் வரும். செகண்ட் வந்து இப்போ தான் வந்து நீதிமன்றம் வந்து எஸ்ஐடி போட்டு ஆமாம் அஸ்ரா கார்க் தலைமையில் அவங்க மூலமாக தான் வெளியில் வரும். ஒரு இது வந்து நீதிமன்றம் போட்ட ஒரு எஸ்ஐடி. இன்னொன்று வந்து ஒரு நபர் விசாரணை ஆணையம். அது மூலமாக தான் வந்து விஜயோட ரோல் வரும். இப்போது ரீசெண்டாக வெளியில் வர வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா விஜய் பக்கத்துலேருந்தே கத்துறாங்க, சாவுறாங்க, தூக்கிட்டு போங்க ஆம்புலன்ஸில் அப்படின்ற மாதிரி கத்தல் வந்து விஜய் பக்கத்துலேருந்தே வருது. போலீஸும் அங்கே இருக்குது. போலீஸும் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணுது. போலீஸ் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணுது, தூக்கிட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயம். அப்போது விஜயோட ரோல் என்ன? இவர் லேட்டாக வந்தது, 40-50 காரில் வந்தது, இவரை ரிசீவ் பண்ணுறது, இவர் வந்து கும்பலாக உள்ளே சேர்றது, இவர் வந்து ஜனநாயகன் படத்துக்காக இவர் வந்து அந்த மாதிரி கும்பல் சேர பார்த்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு தியரி. இந்த மாதிரி நிறைய தியரிகள் வருது. விஜயோட ரோல் என்னன்றது வந்து தெரியல. இன்னொன்று, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய அரசோட ஃபெயிலியரும் இதில் இருக்குது. என்னென்னா ஜோஸ் தங்கையா அப்படின்னு ஒரு எஸ்பி, அவர் தான் கரூர் எஸ்பி. அவர் ஸ்பாட்லேயே கிடையாது. ஓகே, எங்கே போனார்ன்ற கேள்வி இருக்குல்ல. ஆஃபீஸில் உட்காந்துருந்துருக்காரு. இவ்வளோ பெரிய பர்மிஷன் கொடுத்து இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்குது, இங்கே வந்து இவ்வளோ ஸ்டாம்பீட் நடக்கும் அப்படின்னும் போது ஒரு எஸ்பி வந்து அங்கேயே உட்காந்துருக்காரு. அவர் வந்து வரவே இல்லை. ஸோ உளவுத்துறையும் இதை வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாம்பீடு வருன்றதை ஜட்ஜ் பண்ணல. ஓகே, இவங்களுக்கு ஏன் இங்கே கொடுத்தாங்க? இல்லைனா இவ்வளோ பெரிய க்ரௌடு கேதர் ஆகுதுன்னா அங்கே முப்பெரும் விழா நடந்தது, அந்த இடத்துல கொடுத்துருக்கலாமே. 5 அடிக்கு செம்மண் தூக்கியிருக்காங்க. அங்கே சிஎம்லேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதை பண்ணது வந்து தமிழ்நாடு அரசுடைய உளவுத்துறையுடைய ஃபெயிலியர். இந்த டீம் எல்லாமே வந்து என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் அதிகாரிகளாக இவங்க செயல்படுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம சு வெங்கடேசன் ஒரு சிபிஎம் ஆள், அவர் வந்து உதயச்சந்திரனுக்கு ரொம்ப க்ளோஸ். ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா விஜய்க்கு வந்து இந்த சம்பவத்தால் ஆதரவு வந்து 25% வாக்குகளுக்கு விஜய் போயிட்டாப்புல. எந்த சம்பவத்தால்? கரூர் சம்பவத்தால். ஓகே, கூடுதலாக வாக்கு அவருக்கு வந்து வந்திருக்கு. இது சு வெங்கடேசனுடைய ஸ்டேட்மெண்ட். இதுதான் வந்து உதயச்சந்திரனோட ஸ்டேட்மெண்ட்டு. இவங்களோட அசஸ்மெண்ட் இப்படி இருக்கும்போது டேவிட்சன் தேவாசீர்வாதத்தோட சொந்தக்காரர் தான் அந்த ஜோஸ் தங்கையா. ஆமாம், அவர் தான் வந்து இந்த சம்பவத்துக்கு எஸ்பி. ரைட்டா? உளவுத்துறை வந்து செந்தில்வேல். இவங்க எல்லாருமே ஒரே டீமாக செயல்படுறாங்க. இப்போது ஜோஸ் தங்கையா மேலே பழி வந்தால் டேவிட்சன் தேவாசீர்வாதம் காப்பாற்றி விடுவார். ஓகே, அவர் தான் சட்டம் ஒழுங்கு எல்லண்டோ ஏடிஜிபி. அப்போது செந்தில்வேல் மேலே உளவுத்துறை ஃபெயிலியர்னு வந்தால் டேவிட்சன் தேவாசீர்வாதமும் உதயச்சந்திரனும் காப்பாற்றிடுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஒரு டீமாக இருக்கிறதுனால இவங்க தான் சிஎம்க்கு ஃபீட் பண்ணுறாங்க. சிஎம் வந்து இதில் ரிலக்டண்ட்டாக ஆனதுக்கு காரணம் என்னென்னா ராகுல் காந்தி வந்து கொலம்பியாலேருந்து சிஎம்கிட்ட பேசி நான் வந்து என்ன நடந்ததுன்னு கண்டோலன்ஸ் வந்து நான் விஜய்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசினது. ஏன் பேசினாருன்னு இன்னொரு கேள்வி இருக்குல்ல. அது வந்து விஜய் வந்து கேசி வேணுகோபால்னு சொல்லிட்டு நம்ம கேசி வேணுகோபால் தெரியும், கரூரில் ஜோதிமணி, சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் எம்பி,
அவர் சவுக் சங்கரோட மச்சான் தெரியும். அவரு இது ஒரு குவார்ட்டர் ஒர்க் ஆகுது. சவுக் சங்கர், சசிகாந்த் செந்தில், ஜெகன்மூர்த்தி வந்து இவருக்கு சித்தப்பா, யாருக்கு, சசிகாந்த் செந்திலுக்கு. இது ஒரு பெரிய குவார்ட்டர், இது தலித் குவார்ட்டர். இது வந்து ஒர்க் ஆகுது. இது ஜோதிமணி வந்து முன்னாடி ஜூனியர் வீடனுடைய மாணவர் ரிப்போர்ட்டர், ஆன்டி டிஎம்கே தான். அந்த செந்தில் பாலாஜியால் தான் ஜெயித்தாங்க. அப்போது அவங்க வந்து கேசி வேணுகோபால் கிட்ட பேசி, கேசி வேணுகோபால் கிட்ட விஜயும் பேசியிருக்கார். ஏன்னா ராகுல் காந்தி கிட்டே பேச ட்ரை பண்ணுறாரு விஜய். இங்கே வந்த உடனே ராகுல் வந்து கொலம்பியாவில் இருக்கார். ஆனால் கேசி வேணுகோபால் மூலமாக இம்மிடியேட்டாக வேறு ஃபோன்னா எடுக்க மாட்டார்ல ராகுல். அதனால் கேசி வேணுகோபால் மூலமாக ஃபோன் பண்ணிவிட்டு ராகுல் கிட்ட பேசியிருக்காரு. ராகுல் வந்து ரிட்டர்ன் வந்து நான் வந்து சிஎம்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு சிஎம் கிட்ட சொல்லிட்டு தான் விஜய் கிட்ட பேசுகிறார். செல்வ பெருந்தகை அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. பேசிட்டு இது பண்ணும்போது அப்போ தான் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வருது இல்லையா சிஎம் கிட்டேருந்து, எந்த ஒரு கட்சி தலைவரும் தனது தொண்டர்கள் செத்துப்போவதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ராகுலுடைய ஸ்டேட்மெண்ட். ஓகே, ராகுல் வந்து கண்டோலன்ஸ் தான் பேசுகிறார். கண்டோலன்ஸ்னால் ஒருத்தர் வீட்டில் துக்கம் வந்துடுச்சு, துக்கத்தை தான் விசாரிக்கிறார். அப்போவுமே அவர் கொலை பண்ணல அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்கல்ல. யாரோட கண்டலன்ஸு? ஒரு வீட்டில் டெத்து நடந்தால் கண்டலன்ஸு. ஒரு இப்போ அம்மாவையோ அப்பாவையோ அவரே கொலை பண்ணியிருந்தால் அவர்கிட்ட கண்டலன்ஸ் விசாரிப்பாங்களா? விசாரிக்க மாட்டாங்க. ஸோ அந்த சென்ஸில் தான் போயிடுச்சு. ஸோ விஜயை வந்து இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணி கைது பண்ணி அவரை விசாரணைக்குள்ளாக்கணுன்ற போக்கு முதல்லேருந்தே கிடையாது. ஓகே, இப்போ ஏன் காப்பாற்றணும் விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ராகுல் காந்தி தலையிட்டதுனால தான் விஜய் கைது செய்யப்படலை. என்ன காரணம்? அதாவது ராகுல் வந்து ஒரு பெரிய ஆள் இல்லையா, அது அவரோட கூட்டணி கட்சி தலைவர், ஒரு கட்சி தலைவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அவரோட இருந்த லிங்க்கு, இவங்களுக்கெல்லாம் இருந்த லிங்க், ஜோதிமணி, சசிகாந்த் செந்தில், கேசி வேணுகோபால், ராகுல் காந்தி, விஜய், அப்புறம் ராகுல் காந்திக்கு. இப்போ சசிகாந்த் செந்தில் வந்து சவுக் சங்கர் மச்சான் வந்து ஒரு தனி வார் ரூமே நடத்துகிறார். அதில் வந்து நிறைய அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இணையதளங்களுக்கு. நமக்கு வரக்கூடிய ரிப்ளை எல்லாம் பார்த்திங்கன்னா ட்விட்டர்லலாம் நிறைய சசிகாந்த் செந்தில் ஆட்களுடைய ரிப்ளை இருக்கும். அது மாதிரி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அகில இந்திய அளவுலேயும் வந்து பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ இவரோட பதிவுகள்லாம் வந்து இவருக்கும் போகும், ராகுலுக்கும் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டாக்டு, வயபிள் கான்டாக்ட் சசிகாந்த் செந்தில் வச்சுருக்காரு. ஏன்னா கர்நாடகாவில் வெற்றியை கொடுத்த டீமில் சசிகாந்த் செந்தில் டீமும் ஒன்று. அதனால் அவங்க லைவில் இருக்காங்க. நான் சசிகாந்த் செந்தில் வந்து ராஜஸ்தானில் வந்து காங்கிரஸ் தோக்குன்னு கொடுக்குறாரு, திக்விஜய் சிங் வந்து ஜெயிக்குன்னு போகிறாரு. அப்போது ராகுல் கூப்பிட்டு சொல்கிறார் சசிகாந்த் செந்தில், நீ கொடுத்த ஃபைண்டிங்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்ததுன்னு. தோத்துடுச்சு. அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள், இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதை வச்சு இப்போ ராகுல் வந்து ஒரு காங்கிரஸ் லீடரு, ஒரு பெரிய லீடரு, அவர் வந்து விஜய் விஷயத்தில் சாஃப்டாக போகிறார். அதனால் ஸ்டாலினும் சாஃப்டாக போகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் இதில் பங்கு பெறுறாரு, பல்வேறு விஷயங்களை பேசுகிறாருன்னு இன்னொரு தாக்கம் போய். ஆமாம், அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி விஜயை வந்து கான்குவர் பண்ணுறது, கான்குவர்னால் கைப்பற்றுவதற்கு அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. அவங்க 2 கமிஷன்ஸ் அனுப்புகிறாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு பிஜேபி சர்க்கிள்னு சொன்னாங்க, பிரைம் மினிஸ்டரே கரூருக்கு வர்றதா சொன்னாங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் தான் வந்தாங்க. அதுதான் ஸ்டாலின் சொன்னார், எவ்வளோ இழவு வந்தது, அதுக்கெல்லாம் வராத அம்மா வந்து இதுக்கு வந்துச்சு அப்படின்னு. ஸோ தட் இஸ் த ஃபைட். அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ எடப்பாடி ரெகுலராக பேசுகிறாரு, அவரும் ரெகுலராக விஜயோட டச்சில் இருக்கவர் தான் எடப்பாடி. ஓகே, இப்போ திடீர்னு விமர்சனம் செய்யாத எடப்பாடியை விமர்சனம் செய்கிறாரு, அதற்கு எதிர்வினை ஆற்றணுன்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எடப்பாடி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கு ஒரு அலைன்ஸ் கூப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வரும். ஆமாம், அது அவங்க ட்ரை பண்ணுறாங்க, எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. ரைட்டா, எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சால் எல்லோரும் பொண்ணு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி கதை தான். எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க.
அதில் பிஜேபி கொஞ்சம் அதிக அளவே போய் ட்ரை பண்ணி எஃபர்ட் போடுறாங்க. ராகுல் காந்தி வந்து இவரை கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமானார். அதுக்கப்புறம் வந்து இவங்கள வந்து கோர்ட்டு கிளியரன்ஸ் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவங்க போகிறாங்க. அதெல்லாமே வந்து போகிறாங்க. இவங்க சிபிஐன்னு ஒரு பொசிஷன் எடுத்தது வந்து பிஜேபியை நம்பி தான் எடுக்கிறாங்க. சிபிஐ விசாரணை வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. இப்போ நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரணைன்னு சொல்லிச்சுன்னா பிஜேபி பார்த்துக்கும். ஓகே. அப்போ எஸ்ஐடி வரும்போது அது எஸ்ஐடி வரும்போது அஸ்ரா கார்க்கு கிட்டெல்லாம் தப்பிக்கவே முடியாது இவர். அப்புறம் ஏன் வேணான்னு சொல்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எஸ்ஐடி வந்தால் அஸ்ராலாம் அசரவே மாட்டாரா? அசரவே மாட்டார், கொண்டுடுவார். அஸ்ராவோட இதுக்கு ஒன்று சொல்லணுன்னா, ஆம்ஸ்டாங் கேஸில் கம்ப்ளீட்டாக குற்றவாளிகள் ஐடென்டிஃபை பண்ணது அஸ்ரா. 8 பேர் வந்து சரணடைகிறானுங்க புளியாந்தோப்பில். அந்த 8 பேரும் யாருன்றது ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் வந்து எடுத்துகிட்டு அவனுங்களோட ஃபுட்டேஜ் எல்லாம் அங்கேருந்து சீன் ஆஃப் எஸ்ஓசியிலேருந்து எடுத்துகிட்டு இவனுங்க தான் அங்கே இருந்திருக்கானுங்க, இவனுங்க தான் இன்வால்வ்டுன்னு அந்த 8 பேரையும் தூக்குறாரு அஸ்ரா. அவர் அன்றைக்கி தூக்குன 8 பேரும் குற்றவாளிகள் தான் இன்றைக்கி வரைக்கும். ஓகே. இப்போது அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அஸ்ரா. ஸோ அவரோட ஃபைண்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போது சமீபத்தில் கும்மிடிப்பூண்டியில் ஒரு நார்த் இந்தியனை வந்து என்கவுண்டர் பண்ணணுன்னு சொன்னாங்க. அவன் ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டான். என்கவுண்டர் பண்ண முடியாதுன்னு சொன்னவர் தான் அஸ்ரா. பயப்படுறதுக்கு என்ன காரணம் என்ன? அஸ்ரா தான். இல்லை, அஸ்ரா இருக்கட்டும், இப்போ தப்பு பண்ணல தாவேக்கான்னு சொல்லி பண்ணியிருக்காங்கல்ல, அரசாங்கம் மீது குற்றம் சாட்டுறாங்கல்ல. அதுதான் சார், செந்தில் பாலாஜி மேலே இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் அடிச்சு நறுக்கியாச்சு. அமுதாவோட ப்ரெஸ் மீட்டும் செந்தில் பாலாஜியோடைய ப்ரெஸ் மீட்டும். செந்தில் பாலாஜி ஒன்றுமே பண்ணலையா? இல்லை, சத்தியமாக பண்ணல சார். செந்தில் பாலாஜி ஏதாவது தப்பு பண்ணால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அங்கே இருக்கிற இன்னொரு அரசியல்வாதி வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர். அவர் சீன்லேயே வரலையே. அவரு தான் செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இருந்தவர். ஓகே. ஆனால் பெருசாக தெரியல. ஏடிஎம்கே செந்தில் பாலாஜி தப்பு பண்ணி ஒரு டீமை இன்வால்வ் பண்ணி இவங்க சொல்ல மாதிரி ரசாயனம், கத்தி, தள்ளுறது, முட்டி வச்சு தள்ளுறது, இதெல்லாத்துலேயும் பிளான் பண்ணி செருப்பை தூக்கி வீசுறது, இதில் எல்லாத்துலேயும் பிளான் பண்ணி செந்தில் பாலாஜி ஈடுபட்டு இருந்தால் அதை எம்ஆர் விஜயபாஸ்கர் சும்மா இருந்திருக்க மாட்டார். அவர் வந்து ஆதாரங்களோடு அதை வெளிக்கொண்டு வந்திருப்பார். உங்களுக்கு தெரியுமா, செந்தில் பாலாஜி உள்ளே போகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? எம்ஆர் விஜயபாஸ்கர். ஏன்னா திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே முதல்ல லஞ்ச ஒழிப்பு சோதனை வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு தான் போகுது. போன உடனே அவன் டென்ஷன் ஆகிட்டு அவன் சவுக்கு சங்கரை கூப்பிட்டு சொல்லி காசை கொடுத்து ஒரு கேம்பெயின் வந்து அகெயின்ஸ்ட் செந்தில் பாலாஜி க்ரியேட் பண்ணது எம்ஆர் விஜயபாஸ்கர். எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து ஊடகங்கள்லேயும் நிறைய செல்வாக்கு உள்ளவர். அந்த மாதிரி ஒரு விஷயம் செந்தில் பாலாஜி பண்ணியிருந்தான்னா இந்நேரம் செந்தில் பாலாஜியை தூக்கில் மாட்டியிருப்பாங்க. வாய்ப்பே இல்லை. அது இல்லை, செந்தில் பாலாஜி ஒன்றும் பண்ணல. இப்போது என்ன நடக்கும் விஜய் அடுத்த நகர்வு என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்போ ரிட்டாலியேட்ரி வந்திருக்காரு, யோசிக்கிறாரு. இப்போ நேற்று எல்லார்கிட்டையும் வீடியோ காலில் பேசியிருக்காரு. 10 இல்லை 13ஆம் தேதி அங்கே போகிறாரு. அங்கே வந்து திருமண மண்டபத்தில் கூட்டம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது இனிமேப்பட்டு செகண்ட் லைன் லீடர்ஷிப்னு ஒரு பெரிய லீடர்ஷிப்பை வந்து ரெடி பண்ணுறாரு கட்சிக்குள்ளே. இப்போது ஆதவுக்கும் இவருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது, ஏதோ முரண்பாடு போயிருக்கு போல இருக்கு. இல்லை, இந்த மீட்டிங்கில் கூட 2 பேர் பேசினாங்களா? அது ஒன்றும் பெருசாக அங்கே மீட்டிங்கில் பேசினாங்க இப்போது. ஓகே. சமீபத்தில் இந்த ஆஃப்டர் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இப்போ ஏடிஎம்கேனா மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பாடியை வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து ரிட்டாலியேஷன் ப்ராசஸில் வந்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அப்பீல் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடக்குதோ அதை ஒட்டி விஜயுடைய அடுத்த கட்ட எதிர்காலம் என்பது தீர்மானம். இப்போ ஒரே ஆளை நம்பல் தானே தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமாக அப்படின்னு சொல்லி புசியானந்தை மட்டும் நம்பி ட்ராவல் பண்ணாரா? இல்லை மற்ற ஒரு புசியானந்தை மட்டும் நம்பி ட்ராவல்லாம் பண்ணல. புசியானந்த் முன்னாடி போனார். நிர்மல்லாம் எப்போவுமே இவர் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் போவார். அந்த இடத்துக்கு ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி போய் நிர்மல் உக்காந்துருவார். உக்காந்து எல்லா ஊர்லேருந்து ஆட்களை வர வச்சு திரட்டுவாங்க. இவங்க திரட்டுற கும்பல் தான் அது. ஆனால் என்ன பஸ் இருக்கா, அது இருக்கா, அது இருக்கான்னு கேட்பாங்க. இல்லைன்னா பஸ்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் இவங்களோட செலவு. ஆட்கள் வந்து விஜயை பார்க்கணுன்னா யார் வேணா ஏறி வந்துடுவாங்க, அந்த மாதிரி வந்துடுவாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் பிளாக் ஆனதுனால ஊருக்கு போகிறவங்க எல்லாம் விஜய் பார்க்க வந்துட்டாங்க.
ரெண்டாவது வந்து கூலி வாங்கினவன்லாம் டாஸ்மாக் கடையில் போயிட்டு ஃபுல் சரக்கு போட்டு விஜய் வர இடத்துக்கு வந்துட்டான். இதனால தான் கும்பல் திரண்டுது. அது இல்லாமல் இவங்க கூப்பிட்டு வந்த ஒரு 4000 + 3000 7000 8000 பேர் இவங்களே கூப்பிட்டு வராங்க நாமக்கல்லேருந்து. அது எல்லாமே சேர்ந்து தான் கும்பல் வந்து இதுக்குள்ளே போச்சு. இவங்க வந்து அதே மாதிரி கையை பிடிச்சி நின்று கும்பல் வெளியேறாத மாதிரி மனித சங்கிலி மாதிரி இவங்க பண்ணி நிறைய வேலை பண்ணாங்க. இதை வந்து ஒரு ஷூட்டிங்காகவும் யூஸ் பண்ணாங்க. அதுக்காக ட்ரோன் கேமராஸ்லாம் வச்சு எல்லா இடத்துலையும் ட்ரோன் கேமரா யூஸ் பண்ணாங்க, மல்டி கேமரா செட்டப் யூஸ் பண்ணாங்க, லைவ் கொடுத்தாங்க. யாரும் பண்ணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு லைவ் பண்ணி எல்லா சேனலுக்கும் கொடுத்தாங்க. அந்த லைவில் தான் எல்லா சேனலும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை விட தாண்டி பண்ணாங்களே இவங்க சேனல்கள். உங்கள் விஜய் வர நான் அப்படின்னு அந்த பாட்டை வந்து இவங்களே போட்டாங்களே. இல்லை அவங்களே வந்து டெலிகாஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. லைவ் கொடுத்தம்போது அந்த லைவ்லேருந்து பஞ்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோஸ்லாம். ஏன்னா அந்த டீம் ஒர்க் பண்ணும்போது அந்த டீமோட நான் பேசியிருக்கேன், அந்த டீம் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். பல்வேறு விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, எப்படி லைவ் பண்ணாங்கன்றத, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்கன்றது. அது ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுச்சு லைவுக்கு மட்டுமே. ஸோ இது மாதிரி தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்த தாவேக்கா அந்த இடத்துல செஞ்சிருந்தாங்க. லைவுக்கு இவ்வளோ டீம் ஒர்க் பண்ணிச்சே, சாகும்போது தண்ணி கொடுக்கறதுக்கு ஏன்டா டீம் ஒர்க் பண்ணல? தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க தான். எங்கே கொடுத்தாங்க? கொடுத்தாங்க தான். நீங்களே பார்த்தீங்க, எவ்வளோ வீடியோஸில் பார்த்தீங்க. தண்ணி என்ன கொடுத்தாங்க? மேலந்தியா ஒரு பாட்டிலில் போடுறாங்க. அந்த நேரத்தில் மயக்கம் அடிக்கிறாங்க. அதனால் மயக்கம் அடைஞ்சு நெருக்கடி வர அளவுக்கு எதிர்பார்க்கலையே. ஏன் ஃபஸ்ட் டைம் தான் நடக்குது? என்னது ஃபஸ்ட் டைம் நடக்குது? ஒன்று எல்லா மாநாட்டிலையும் இளவு தான்யா. சாலையில் உளுந்தூர்பேட்டையில் போடும்போது இளவு தான். மதுரையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன், கன்னியாகுமரி பையன் செத்தே போயிட்டான். எப்படி வெளியே வராமல் இருந்துச்சு? இவன் போவே இல்லையே, எல்லாம் வெளில வந்துச்சு, செய்திகள்லாம் வந்துச்சு, இவர் கண்டுக்கவே இல்லையே. இவரில் தூக்கி போடுறாரு. என்ன மதுரை மாநாட்டில் வந்து ஏறி ஒருத்தம் பிடிக்கும்போது தூக்கி போடுறாங்க. பவுன்சரா நீ என்ன பண்ண? இல்லை அவர் வேணான்னு தடுத்தார்ல. பவுன்சர் பண்ணுறான்ல, வா எப்பா தயவு செஞ்சு வராதப்பா அப்படின்னு அவனை ரெக்வெஸ்ட் பண்ணி. விஜய் சொல்லவே இல்லைன்றீங்களா நீங்கள்? இங்கே ஒரு தடவை கூட பின்னாடி வராதிங்க, குழந்தைங்களாம் கூப்பிட்டு வராதிங்க, பெண்கள் வராதிங்கன்னு சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்லைன்றது இல்லையா, சொல்லியிருப்பார். ஆனால் கேளு, நடந்தது செத்த 40 பேரில் 10 பேர் குழந்தைங்க. அப்போ குழந்தைங்கள தூக்கிட்டு 8 மணி நேரம் நிற்க வச்சது யார்? அது தானே, பேரண்ட்ஸ் தான். யாரோட தப்பு அது? அது நீ பேரண்ட்ஸோட தப்பாக இருக்கலாம், யாரோட. நீ இப்போ நான் கூட சின்ன வயசில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் இதில் வந்து நான் என் வாழ்க்கையில் எந்த நடிகரையும் பார்த்தது கிடையாது. சின்ன வயசில் நான் சின்ன வயசு பையனாக இருந்தேன்னு வச்சுக்கேன், துடுப்பாக ஓடக்கூடிய பையனாக ஒரு 17, 18, 16 வயசில் இருக்கேன்னு வச்சுக்கேன், நான் போயிருப்பேன். விஜய் வராருன்னா அங்கே போயிருப்பேன் நான். அது இயல்பு. பல்வேறு விஷயங்கள் விஜய் தொடர்பாகவும், விஜய் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய இருக்கிறாருன்றதை டீட்டெயில்டாக சொன்னீங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தருகிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோவுக்கு அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க.